வணக்கம். இதான் திருமுறைக்காடு எனும் வேதாரண்யம். வேதாரண்யம் பெரிய கோயிலில் இந்த வன்னி மரம் உண்டு. இந்த வன்னி மரம் இந்த கோயிலுக்கு தலைவிருட்சகம். இந்த கோயில் உருவான காலத்திலேருந்து இந்த மரம் இருக்குது. இந்த கோயிலில் தான் திருவாசகம் பாடி திறக்கப்பட்ட கதவு. இந்த கோயிலில் திருவாசகம் பாடி இந்த கதவு திறக்கப்பட்டது வேதாரண்யம் பெரிய கோயில். இது திருமுறைக்காடுன்னு அழைக்கப்பட்டது. அப்படிப்பட்ட பிரசித்தி பெற்ற கோயிலில் வன்னி மரம் உண்டு. பாருங்கள், இதுதான் வன்னி மரம். இந்த வன்னி மரம் வேறு எங்கேயுமே இருக்காது, இந்த வேதாரண்யம் கோயிலில் இருக்குது. இது சிறப்பு மிக்கது. இந்த மரத்துக்கு அடியில் தான் விஸ்வாமித்திரர் தவம் செஞ்சுருக்கார். அதனால் இந்த மரத்துக்கு அடியிலேயே அவருக்கு சிலையும் இருக்குது. பாருங்கள், வருவார் பாருங்கள். இப்போ இந்த மரத்துக்கு அடியிலேயே சிலையும் இருக்குது. விஸ்வாமித்திரர் தவம் செஞ்ச இடம் இது. பிரசித்தி பெற்ற இடம் வேதாரண்யம் பெரிய கோயில். இங்கே இன்னொரு மரமும் உண்டு, பின்னை மரம். இந்த பின்னை மரம் காய்க்கும் பூக்கும், ஆனால் அந்த மரத்தில் சரக்கு இருக்காது. பாருங்கள், இதுதான் விஸ்வாமித்திரர் அந்த மரத்துக்கு கீழே அமைக்கப்பட்டது. இந்த மரத்தடியில் தான் அவர் தவம் செஞ்ச இடமே இது. அந்த பின்னை மரத்தில் சரக்கு இருக்காது, பின்னை காயில். அப்படி பிரசித்தி பெற்ற இடம் இந்த வேதாரண்யம் பெரிய கோயிலில் தான் இருக்குது. இது வன்னி மரம் பாருங்கள்.